வணக்கம். சர்க்கரை அளவு இந்த வார்த்தையை கேட்டாலே ஒருவித சோர்வு, ஒருவித கவலை உங்களுக்கு வருதா? இது வெறும் நம்பர்ஸ பத்தின விஷயம் மட்டும் இல்லங்க. இது உங்களுக்குள்ள நீங்களே நடத்த வேண்டிய ஒரு முக்கியமான உரையாடல். வாங்க, அந்த உரையாடலை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு இந்த பகுதியில நாம பார்க்கலாம். நாம எப்பவுமே சர்க்கரை நோய ஒரு எதிரி மாதிரி தானே பாக்குறோம். அதுக்கு பதிலா நம்ம உடம்பு நம்ம கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுது, ஒரு உரையாடல் நடத்த பாக்குது. என்ன நினைச்சு அப்படி இருக்கும்? நம்ம மனசு, நம்ம உடம்பு, அப்புறம் நம்மளோட பழக்க வழக்கங்கள், இந்த மூணுக்கும் நடுவுல ஒரு நல்ல புரிதல் வந்துட்டா போதும். உண்மையான ஆரோக்கியம் அங்கேதான் ஆரம்பிக்குது. இந்தியாவில இது ஒரு தனிப்பட்ட நபரோட பிரச்சனை இல்லைங்க. ஒருத்தருக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த நிமிஷமே அது மொத்த குடும்பத்தோட பிரச்சனையா மாறிடுது இல்லையா? சமையலறையில அம்மா செய்யற பலகாரத்திலிருந்து வீட்டு விசேஷங்கள்ல நாம சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாத்துலயும் ஒரு சின்ன தயக்கம், ஒரு சின்ன கவலை வந்துரும். இத நம்ம எல்லாரோட கதை. சரி, நம்ம இத்தனை நாளா என்ன பேசிட்டு இருக்கோம்? சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு மட்டும்தான். ஆனா அது மட்டும் ஏன் நிறைய நேரங்கள்ல வேலை செய்ய மாட்டேங்குது? வெறும் நம்பர்ஸ மட்டுமே துரத்துறதுல என்னதான் பிரச்சனை? வாங்க இதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கான்னு பாருங்க. எப்போ பார்த்தாலும் சுகர் லெவலை செக் பண்றது, எதிர்காலத்துல என்ன ஆகுமோங்கிற ஒரு பயம், பிடிச்ச ஒரு விஷயத்த சாப்பிட்டா கூட ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி, நாள் முழுக்க ஒரு காரணமே இல்லாத சோர்வு, ஒரு குழப்பம், இதெல்லாம் உங்களுக்கு இருந்தா நீங்க தனியா இல்ல. இது நம்மள பல பேர் அனுபவிக்கிற ஒரு விஷயம்தான். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நம்பர்ஸோட ஒரு முடிவே இல்லாத போராட்டம், இன்னைக்கு ஏறும் நாளைக்கு இறங்கும். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம உடம்ப நாமளே புரிஞ்சுக்கிறதால வர்ற ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, சதா ஏறி இறங்குற சுகர் லெவல்ல இருந்து நாள் முழுக்க நீடிக்கிற ஒரு தெம்புக்கும் அந்த குற்ற உணர்வுல இருந்து ஒரு தெளிவான நம்பிக்கைக்கும் நம்மால மாற முடியும். அந்த மாற்றத்தை தான் நாம இப்போ தேடிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ஒரு புது பார்வை, ஒரு புது கண்ணோட்டம். அது என்னன்னா, நம்ம மனசு, நம்ம உடம்பு, நம்ம பழக்க வழக்கங்கள், இந்த மூணுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆழமான இணைப்பு தான் அது. இந்த மூணையும் சரியா இணைச்சிட்டா ஆரோக்கியத்துக்கான சாவி நம்ம கையில தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க ஆரோக்கியத்துக்கான உண்மையான தீர்வு அந்த லேப் ரிப்போர்ட்ல இருக்கிற நம்பர்ஸ்ல இல்ல. ஆனா உங்க மனசும் உடம்பும் பழக்கங்களும் ஒன்னோட ஒன்னு பேசிக்கிற அந்த மொழிய நாம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த ஒரு சின்ன கேள்வி நம்ம பார்வையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. முதல்ல நம்ம மனசுல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க ரொம்ப டென்ஷனா இல்ல மன அழுத்தத்துல இருக்கும்போது திடீர்னு சுகர் லெவல் ஏறின மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு காரணம் கார்டிசோல்ங்கிற ஒரு ஹார்மோன் தான். அது நம்ம உடம்புல அதிகமாகும் போது சர்க்கரை அளவை கூட்டுறது மட்டும் இல்லாம நம்மள ஒரு மாதிரி குழப்பமாவும் சோர்வாவும் உணர வைக்கும். பாத்தீங்களா, மன அழுத்தங்கிறது வெறும் மனசோட நிக்கிறது இல்ல, அது நேரடியா நம்ம உடம்ப பாதிக்குது. அடுத்தது நம்ம உடம்பு. நாம என்ன நினைக்கிறோம்? சர்க்கரை நோய்னா கணையம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு. ஆனா உண்மை அது இல்ல. இது நம்ம கல்லீரல், குடல், ஏன் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வரைக்கும் பாதிக்கிற ஒரு பேலன்ஸ் இல்லாத நிலைமை. நம்ம உடம்பு ஒரு மியூசிக் பேண்ட் மாதிரிங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல சுருதி தப்பினா கூட மொத்த பாட்டும் நல்லா இருக்காது இல்லையா? அப்படிதான் இதுவும். கடைசியா நம்ம பழக்க வழக்கங்கள். சில நேரங்கள்ல திடீர்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுமே, அப்ப நம்மள நாமளே திட்டிக்கிறோம், எனக்கு கண்ட்ரோலே இல்லன்னு. ஆனா அது உங்க பலவீனம் இல்ல, அது உங்க மன அழுத்தம் இல்லைன்னா சோர்வுக்கு உங்க உடம்பு பழகி போன ஒரு ரியாக்ஷன். இது உங்க கண்ட்ரோல் பத்தின விஷயம் இல்ல, உங்க பழக்கத்தை பத்தின விஷயம். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, பழக்கங்களை நம்மால நிச்சயமா மாத்த முடியும். ஆக இப்போ நம்ம கிட்ட 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. மனசு, உடம்பு, பழக்கம். இது மூணையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? இல்லையே. இதை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது? அதுக்கு ஒரு தெளிவான வழி இருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த பாதை ரொம்ப சிம்பிள். 3 படிதான். முதல் படி நம்ம மனச அமைதிப்படுத்துறது. இதனால மன அழுத்தத்தால வர்ற பாதிப்பை குறைக்கலாம். 2வது படி நம்ம உடம்புக்கு சப்போர்ட் பண்றது. சரியான சாப்பாடு, தூக்கம், சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் மூலமா அதோட சமநிலையை திரும்ப கொண்டு வர்றது. 3வதா நம்ம பழக்கங்களை மாத்தி அமைக்கிறது. பழைய மாதிரி உடனே ரியாக்ட் பண்ணாம யோசிச்சு நல்ல முடிவுகள் எடுக்கிறது. இந்த பயணம் யாருக்காகன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க ஆஃபீஸ் டென்ஷன் டெட்லைனை ஓடிட்டு இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்தை ஆரோக்கியமா பாத்துக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பெற்றோரா இருக்கலாம், இல்ல இந்த வயசுலயும் தெம்பா நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிற பெரியவங்களா இருக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, பயத்திலிருந்து விடுபட்டு ஒரு தெளிவான புரிதலுக்கு போகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமானதுதான் இந்த பயணம். இப்போ இந்த புது பாதையில முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு நாங்க உங்களை ரொம்ப அன்போட அழைக்கிறோம். இது மறுபடியும் கட்டுப்பாடுகள், விதிகள்னு உங்களை கட்டி போடுற பயணம் இல்ல.
இது ஒரு நீடித்த நிலையான ஆரோக்கியத்தை நீங்களே கண்டடையறதுக்கான ஒரு பயணம். இந்த ஒரு வரிய மட்டும் உங்க மனசுல நல்ல பதிய வச்சுக்கோங்க. உங்க உடம்பு ஒன்னும் கெட்டு போகல, அது நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னு கேக்குது, அவ்வளவுதான். உங்க உடம்பு உங்க எதிரி இல்ல, அது உங்க நண்பன். அது உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. சரியான விஷயங்களை கத்துக்கிட்டீங்கன்னா கண்ட்ரோல் உங்க கைக்கு திரும்ப வரும். சரியான விழிப்புணர்வு இருந்தா மனசுல அமைதி வரும். சரியான பழக்கங்களை தொடர்ந்து செஞ்சா ஆரோக்கியம் தானா திரும்ப வரும். அந்த மாற்றத்துக்கான முதல் படி அந்த புரிதல் இப்போ இங்கிருந்து தொடங்குது. இந்த மாற்றத்துக்கான பயணத்துல முதல் அடியை எடுத்து வைக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்கிற தகவல்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். மேலும் விவரங்களுக்கு எங்களை தாராளமா தொடர்பு கொள்ளலாம். உங்க ஆரோக்கிய பயணம் ஒரு புது நம்பிக்கையோட, ஒரு புது தெளிவோட இன்னிக்கே தொடங்கட்டும். நன்றி.